மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மழைநீர் வடிகால்களின் இரும்பு மூடிகளை மாநகராட்சி ஊழியர்கள் கொசுவலை கொண்டு மூடும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. மழைநீர் வடிகால்களில் உற்பத்தியாகும் கொசுக்கள் இரும்பு மூடிகளின் வழியே வெளியே வருவதை தடுப்பதற்காக கொசுவலை போர்த்தப்படுவதாக ஊழியர்கள் கூறியுள்ளனர். சமூக வலைதளங்களில் விவாதமான நிலையில் இது தொடர்பாக திருவொற்றியூர் மாநகராட்சி மண்டல நல அலுவலரிடம் விளக்கம் கேட்டபோது வழக்கமான நடைமுறைதான் என்றும் பொதுமக்களின் கோரிக்கைகளுக்கு ஏற்ப வார்டு கவுன்சிலர்கள் கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டு கொசுவலைகள் போர்த்தப்படுவதாக கூறினார். தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் சிக்கன்குனியா நோய் பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் அதனை கட்டுப்படுத்த மாவட்ட மருத்துவ அலுவலர்களுக்கு பொது சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. காய்ச்சல், மூட்டுவலி, தசைவலி மற்றும் சோர்வு போன்றவை சிக்கன்குனியாவின் அறிகுறிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளன. இதை தடுக்கும் விதமாக ஐஜிஎம் எலிசா பரிசோதனையை மேற்கொண்டு பாதிப்பை உறுதி செய்ய வேண்டும். மருத்துவமனைகளில் டெங்கு, சிக்கன்குனியாவுக்கென தனி வார்டுகள் அமைத்து தயார் நிலையில் இருக்க வேண்டும். ஏடிஎஸ் கொசுக்கள் உற்பத்தியாவதை தடுக்கும் வகையில் வாரந்தோறும் தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. கொசுக்கடியிலிருந்து தற்காத்துக் கொள்ள பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். ஆட்சியர் தலைமையில் ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தண்ணீர் தொட்டியை வாரம் ஒருமுறை கழுவவும், முழுக்கை சட்டை அணியவும், வீடுகளில் அதிகப்படியான நீர் சேமிப்பை குறைக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழகம் மற்றும் புதுச்சேரி மீனவர்கள் 23 பேருக்கு பிப்ரவரி 3ஆம் தேதி வரை காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி ராமநாதபுரம் மீனவர்கள் 3 பேரை இலங்கை கடற்படை கைது செய்தது. ஜனவரி 2ஆம் தேதி காரைக்கால் மீனவர்கள் 11 பேரும், 3ஆம் தேதி மயிலாடுதுறை மாவட்ட மீனவர்கள் 9 பேரும் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டனர். இந்த 23 பேரும் இலங்கை ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்களுக்கு 3ஆம் முறையாக வரும் 3ஆம் தேதி வரை காவலை நீட்டிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து அனைவரும் யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டனர். ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகத்தில் ஆட்சியர் அலுவலகங்கள் முன்பு வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டம், மேம்படுத்தப்பட்ட ஊதியம், ஓய்வூதிய சலுகைகள், காலி பணியிடங்களை நிரப்புதல் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சிவகங்கை ஆட்சியர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டம் நடந்தது. நாமக்கல்லில் நடந்த தர்ணா போராட்டத்தில் 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். நாகையிலும் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேனியில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் கோரிக்கைகளை வலியுறுத்தி கூட்டமைப்பினர் முழக்கமிட்டனர். இதேபோல் திருநெல்வேலி, கடலூர், திருவாரூர் உள்ளிட்ட இடங்களிலும் தர்ணா போராட்டம் நடைபெற்றது.